உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வரலாறு படைத்த பெண்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு யார்? மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு, ஒரு திருப்பம் நிறைந்த திரைப்படம் போல் பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கின்றன. எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ முறை கீழே இழுக்கின்ற சறுக்கல்கள் எல்லாவற்றையும் சாதித்து நின்று அந்த ஊரின் அடையாளமாக நிற்கிறார் அந்த வீர பெண்மணி. அந்த ஊர் மக்களுக்கு அவரவர் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு முன்னோரை போல் இந்த பெண்மணியை, இந்த வீர பெண்மணியை, இந்த அரசியை கொண்டாடுகிறார்கள். இந்த அரசிக்கு அந்த ஊர்தான் சுவாசம், உயிர், எல்லாமே. அவருடைய கணவர் இறந்தபோது கூட அவர் உடன்கட்டை ஏறவில்லை, அரியணை ஏறுகிறார். அவருடைய கணவர் இறந்தபோது கூட அவர் நெருப்பை சுமக்கவில்லை, மகுடம் சுமக்கிறார். காரணம், தன்னுடைய 3 வயது மகனை காப்பாற்ற வேண்டும், கூடுதலாக அந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நினைவில். யார் அவர்? அவர்தான் ராணி மங்கம்மா. மதுரை என்றாலே முடிசூடுகின்ற அந்த மீனாட்சியின் ஞாபகம்தான் வரும். ஆனால் அந்த மீனாட்சியை போலவே மதுரையை ஆண்ட பேரரசி யார் என்று கேட்டால் ராணி மங்கம்மா என்று நிச்சயமாக சொல்லலாம். மற்ற சமஸ்தானங்களைப் போல் ராணி மங்கம்மா கோயில், குளம் என்று புதிதாக உருவாக்கவில்லை. அவர் உருவாக்கியது எல்லாமே மக்களுக்கானவை. தமுக்கம் மாளிகை, தமுக்கம் மைதானம், வண்டியூர் ஏரி, மங்கம்மா சத்திரம், இப்படியாக இன்றளவும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கிறது, சொல்லப்படுகிறது, உச்சரிக்கப்படுகிறது என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். தமுக்கம் மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மைதானம். எதற்காக அவர் அதை உருவாக்கினார்? அந்த காலத்தில் அரச பொழுதுபோக்குக்காக இருந்தது அந்த மைதானம். 50,000 சதுர அடி பரப்பளவு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் உட்காருகின்ற இருப்பளவு. அங்கே என்ன நடத்தினார் நம்முடைய மங்கம்மா? வேறு ஒன்றுமில்லை, பசுக்களுக்கு அல்லது மாடுகளுக்கான போட்டிகள், யானைகளுக்கான போட்டிகள், குதிரைகளுக்கான போட்டிகள், இப்படியாக மக்கள் கொண்டாடக்கூடிய போட்டிகளை நடத்துகின்ற மைதானமாக அது இருந்தது. அதே போன்று தமுக்கம் மாளிகை, அதை கட்டிய போது அவர் தன்னுடைய வசந்த மாளிகையாக, மதுரை என்கின்ற கோடைக்கால தலைநகருக்கான மாளிகையாக அதை உருவாக்கினார். அவருடைய தலைநகரம் எப்போதும் திருச்சிராப்பள்ளியாகத்தான் இருந்தது. கோடை காலத்தில் மட்டும் வசந்த திருவிழாவை மதுரையில் வந்து கொண்டாடுவதற்காக அந்த தமுக்கம் மாளிகையை உருவாக்கினார். அந்த தமுக்கம் மாளிகை ஆங்கிலேயர் காலத்தில் ஆட்சியாளர்களின் அலுவலகமாக இருந்தது. அதற்கு பின்பு இப்போது 1959க்கு பின் நம்முடைய காந்தி மியூசியமாக அது இருக்கிறது என்பது இன்றளவும் பெயர் சொல்லுகின்ற ஒரு இடம், ஒரு அடையாளம். அதே மாதிரி வண்டியூர் கண்மாய், வெறுமே கண்மாயாக இப்போது அது உருமாறி நிற்கிறது. ஆனால் மங்கம்மா அதை வண்டியூர் ஏரியாக உருவாக்கினார். கடலில் எப்படி அலைகள் அடித்து கொண்டே இருக்குமோ அதுபோன்று அலை அடிப்பதாக ஒரு ஏரியை 1000 ஏக்கரில் உருவாக்கியவர் நம்முடைய மங்கம்மா என்றால் யோசித்து பாருங்கள். அப்போதிருந்த தொழில்நுட்பம், அப்போதிருந்த வசதிகள் எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால் இந்த 1000 ஏக்கர் ஏரி என்பது நிச்சயமாக ஒரு சரித்திர சான்றாக அவருடைய ஆட்சியின் சிறப்புக்கு நிற்கிறது. அந்த கடலளவு ஏரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போது வண்டியூர் கண்மாய் என்று வந்து நிற்கிறது. அதே மாதிரி மங்கம்மா சத்திரம் கிட்டத்தட்ட 97 அறைகள் கொண்ட சத்திரங்களாக 5 தொகுப்புகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். இது எதற்காக? மக்கள் வந்து ஓய்வெடுப்பதற்காகவா? இல்லை. அவருடைய காலத்தில் பல ஊர்களில் இருந்தும் மக்கள் தொழில் துவங்குவதற்காக, தொழிலை மேம்படுத்துவதற்காக மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற போது அந்த மக்கள் தங்குவதற்காக இலவசமாக சத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய மங்கம்மா. சரி, அறைகளை உருவாக்கி இருக்கிறார் மக்களுக்காக என்றால் அவ்வளவுதானா என்றால் இல்லை. அவர்கள் பயணித்து வருகின்ற குதிரைகளை அமைப்பதற்கும், குதிரைகளை ஓய்வெடுக்க செய்வதற்கும் லாயங்களையும் கூடுதலாக கட்டியிருக்கிறார். இந்த மங்கம்மா சத்திரத்தில் வந்து தங்குகின்றவர்களுக்கு இடவசதியோடு கூடுதலாக உணவையும் அளிக்கின்ற அன்ன சத்திரமாக மங்கம்மா உருவாக்கி இருக்கிறார் என்றால் இன்றளவும் மங்கம்மா சத்திரம் மதுரையில் இருக்கிறது. தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிரிலேயே அந்த மங்கம்மா சத்திரம் இருக்கிறது என்பது காலத்தை கடந்து நிற்கின்ற ஒரு பேரரசியாக நம்முடைய மங்கம்மா இருந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். சரி, இதை தவிர அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? 4 திசைகளில் இருந்தும் போர், திரும்ப திரும்ப போர்.
ஒற்றை மனுஷியாக அவர் போரிட்டு தன்னுடைய நிலத்தை காப்பாற்றியதோடு எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட மதுரை சமஸ்தானத்து நிலத்தையும் காப்பாற்றினார் என்பதுதான் மிக முக்கியம். திருவிதாங்கூர் அரசு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, திருவிதாங்கூர் சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தின் அரசர் ரவிவர்மா, ராஜா ரவிவர்மா என்பவர் அப்போதிருந்த கல்குளம் என்ற மதுரையின் சமஸ்தானத்து நிலத்தை கைப்பற்றி இருக்கிறார். கூடுதலாக மதுரை சமஸ்தானத்துக்கு மங்கம்மாவுக்கு தர வேண்டிய திரை என்று சொல்லப்படுகின்ற வரியையும் கொடுக்காமல் காலம் கடத்தி இருக்கிறார். வரி கொடுக்கவில்லை, கூடவே தன்னுடைய இடத்தையும் அவர் அபகரித்திருக்கிறார் என்கின்ற அந்த வேகத்தில் நம்முடைய மங்கம்மா தளபதி நரசையாவை ரவிவர்மா மீது போரிட அனுப்புகிறார். அந்த நரசையா ரவிவர்மாவை தோற்கடித்து வரியையும் பெறுகிறார், அந்த கல்குளம் என்கின்ற நிலத்தையும் மீட்கிறார். கூடுதலாக பொன்னையும் பீரங்கிகளையும் பெற்று வருகிறார் என்பதுதான் வரலாறு கூறுகின்ற செய்தி. சரி, இதை தவிர வேறு என்ன நடந்தது நம்முடைய மங்கம்மாவின் அரசாட்சியில் என்றால், திரும்ப திரும்ப அவர் வசந்தகால மாளிகையாக இந்த தமுக்க மாளிகையை உருவாக்கினார் அல்லவா. அப்போது மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதையும் அங்கே வந்திருந்து அமர்ந்து பொதுமக்களோடு அவர் கண்டுகளித்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய எளிமைக்கான சாட்சியாக இருக்கிறது. சரி, இப்படியாக மீனாட்சியை மட்டுமா அவர் கொண்டாடினார் என்றால் அதுதான் இல்லை. சமய பொறை என்று நாம் இப்போது சொல்கிறோம் அல்லவா, அந்த சமய பெருந்தன்மைக்கு அடையாளமாக நம்முடைய ராணி மங்கம்மா இருந்திருக்கிறார். கிறித்தவ மத போதகர்களை சமய பேருரை ஆற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறார் என்பது அவருடைய மன விசாலத்தை காட்டுகிறது. அதே மாதிரி சமய கருத்துக்காக சிறைப்பட்டிருந்த கிறிஸ்தவ பாதிரியார் மெல்லோ என்பவரை அவர் மிகுந்த பெருந்தன்மையோடு விடுவித்திருக்கிறார். அதே போன்று பல கிறிஸ்தவ குருமார்கள் அவருடைய அரண்மனையில் விருந்தினர்களாக வரவேற்று அவர்களை கொண்டாடிய நிகழ்வும் நம்முடைய ராணி மங்கம்மாவுடையதுதான். சரி, இவர்களுக்கு மட்டும்தானா என்றால் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கும் நம்முடைய ராணி மங்கம்மா பல மானியங்களை அளித்திருக்கிறார். திருச்சியில் இருக்கின்ற பல நிலங்களை 1701 மானியமாக அளித்தவர் நம்முடைய ராணி மங்கம்மா என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தவிர கொள்ளிடம் பகுதியில் பெரு வெள்ளம் வந்தபோது அந்த கண்மாய் உடைந்து பெரு வெள்ளம் ஊருக்குள் பெருக்கெடுத்த போது அந்த ஊர் மக்களை காப்பாற்றி அவர்களுக்கான உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு, இப்படி எல்லா வசதிகளையும் பலப்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ராணி மங்கம்மா. கண்மாயை உயர்த்தி அதன் மூலமாக அடுத்து வருகின்ற வெள்ளங்கள் ஊருக்குள் செல்லாமல் காப்பாற்றியவர் நம்முடைய ராணி மங்கம்மா. அதை தவிர இப்போது சொல்கிறோம் அல்லவா தேசிய நெடுஞ்சாலை என்று, அப்படிப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளை மங்கம்மா உருவாக்கினார் என்பதுதான் மிகவும் ஆச்சரியம். இன்றளவும் கன்னியாகுமரி, மதுரை வருகின்ற அந்த நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை மங்கம்மா சாலை என்றே அழைக்கப்படுகிறது. இழப்புகள் வரும், ஆனால் இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிராமல் நிச்சயமாக நிமிர்ந்து எழ வேண்டும். கணவரை இழந்த சோகம் இருக்கட்டும், அதை அப்படியே மனதுக்குள் பொத்தி வைத்துவிட்டு அரியணை ஏறுகிறார் பாருங்கள். அங்கே இருக்கிறது மங்கம்மாவின் வீரம். அந்த 3 வயது குழந்தையை நான் வளர்த்தெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நினைவில் அவர் மகுடம் சூடுகிறார் பாருங்கள். அங்கே இருக்கிறது மங்கம்மாவின் தாய்மையின் வீரம். மதுரை மீனாட்சியை போலவே கருணையுள்ள, காருண்யமுள்ள, வீரமுள்ள, தீரமுள்ள அரசியாக நம்முடைய மதுரை மங்கம்மா வாழ்ந்திருந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த வீரத்தை நாமும் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் வரலாறு படைத்த பெண்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். நிச்சயமாக ராணி மங்கம்மா பெயரை இன்னமும் அதிகமாக உச்சரிப்போம். இன்னமும் பல அரசிகளோடு, இன்னமும் பல வரலாறு படைக்கின்ற பெண்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.